It's a imaginary story, not based on real event. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கிளப்பலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு பொண்ணு அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு நினச்சி கதறி கதறி அழுவுனவை என்ன பண்ணுறான்னா மொபைலெல்லாம் ரிச்சுவல் பார்க்க ஆரம்பிக்கிறா. எப்படி செய்கிறதுன்னு அதை பார்த்துட்டு அவளும் போய் சுருங்காட்டில் அந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்காக லைட்டர்ஸ் எல்லாம் அந்த கேண்டில் இதெல்லாம் வச்சு ரிச்சுவலும் பண்ண ஆரம்பிக்கிறார். ரிச்சுவல் பண்ண ஆரம்பிச்சோன்னே முட்டி போட ஆரம்பிக்கிறாள். அதேமாரி யூடியூப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அவள் ரிச்சுவல் பண்ணவள் அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிக்கிறா. அந்த ரிச்சுவல் ஒர்க் செய்ய ஆரம்பிக்குது. அவள் காற்றுல மிதக்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு பார்த்தா வேறு இடத்துக்கு போயிட்டா. வேறு இடத்துக்கு போனவ அப்படியே அந்த பெணாரங்கெல்லாம் திறக்க ஆரம்பிக்குது. அந்த டெட் பாடியிலேருந்து ஒரு பேய் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த வெளியே வந்து அந்த பேய் அவ்வளோ கொடூரமாக பயமுறுத்திக்கிட்டு வருது. அந்த சும்மா இருக்கிற பேயை ரொம்ப பல வருஷம் கடந்த பேயை வெளியே எழுப்பிட்டா. அந்த பேய் வெளியே எழுப்பினதுக்கப்புறம் வந்தோடனே அதை பார்த்தோன்னே தலை திரிக்க ஓட ஆரம்பிக்கிறா. ஓடினவ வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்கிக்கிட்டே கத்திரி அழுவாள் உண்மைக்கிறா. அவங்க அம்மாவை பார்க்க முடியலன்னு சொல்லி அழுகுறான். ஆனால் அவள் பெட்டு பக்கத்தில் ஒரு பேய் உட்காந்துருக்கிறது அவளுக்கே தெரியல. ஆனால் மறுநாள் காலையில் ஏஞ்சி அவள் டிவி பார்த்துட்ருக்கப்ப திடீர்னு பார்த்தா அந்த டிவிலேருந்து ஒரு பேய் வெளியே வருது. அப்போ தான் அவளுக்கே புரிய வருதுக்கு நம்ம கூட அந்த பேய் வீட்டுக்கே வந்துருச்சுன்னு ஒரே அதிர்ச்சி ஆகிட்டா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுற்றிக்கிற பேய் இந்தாண்ட திரும்பி பார்த்தா திருப்பி பேய் அவளை பயமுறுத்துது, கத்துது, என்கிட்ட வான்னு. அப்படியே அவள் வீட்டில் நடுவில் நின்றுட்டு எங்கேருந்து சத்தம் வருதுன்னு கேட்குறாப்பா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்படியே என்னோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களோட பேரை பின் பண்ணுங்கள்.